இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டே, நிலாவை பார்த்த உடனே உனக்கு எந்த கவிதையும் தோணலையா? ஏம்ல, நிலவை பார்த்தோன்னே கவிதை தோன்ற மூடியா இருக்கோம். நம்ம என்னத்துக்கு வந்தீங்க? இல்லையா அந்த பாண்டியமா தேடி வந்தோம். உன் அப்பந்தான் கூட்டு போனா நீங்க வந்தோம். வந்து வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தா காணோம். சரி, உன் அப்பா ஏதாச்சும் தேடி போவான், அப்போ பின்னாடியே போய் பிடிச்சலான்ட்டு வெயிட் பண்ணா, இப்போ அதெல்லாம் விட்டுவிட்டு பெட்ரூமில் கதவை சாத்திட்டு உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான். இப்போ நிலவை வந்து பார்த்து கவிதை சொல்லுத. என்னல, இப்போ நம்ம என்னத்துக்கு வந்தோன்றதே நீ மறந்துபிட்டியா? நிலாங்கிறதே ரொம்ப அழகான விஷயம் தானே. அத பார்த்தாலே எல்லாருக்கும் கவிதை வரும் தானே. அது உனக்கு தோணலையா? எனக்கு தோன்ற கவிதையை சொல்லவா? சொல்லு. ஏ நிலவே, உன்னைய பார்த்தா அப்படியே பழனிய பண்ண கடையில இருக்க பரோட்டா மாதிரி இருக்க. நீ என்ன மஞ்சக்கரு இல்லாத ஆப்பாயிலா? ஆப்பாயிலா? உன் மேல தூவுற உப்புதான் உன்னை சுத்திலாம் இருக்க நட்சத்திரமா? நீ மிதக்கிற எண்ணெய் குண்டாதான் உன்னை சுத்தி இருக்க வானமா? இந்த எண்ணெய் குண்டால நீ மிதந்து எங்க போற? அப்படியே உன்னை கையால எடுத்திய வாயம். டேய், என்னடா இது? உண்மையை சொல்லவா? இப்ப அந்த நிலவை பார்த்தா அதுல அந்த பாண்டியம்மா மூஞ்சிதான் தெரியுது. ஐயா, என்ன ஆத்தா நெசமாவே செத்து போச்சா ஐயா? என்னை இளவெடுத்தவனே, அது செத்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எதுக்கு நீ என்ன கேள்வி இது? இல்லையா, உசுரோட உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே தெரியுதுயா. இல்ல, உசுறு இருக்கிற மாதிரி தெரியணுங்கிறதுக்காக தான் இப்படி உட்கார வச்சிருக்கி. உனக்கு தான் ஏதோ மனப்பிராந்தி இருக்கு. நீ எல்லாம் பிராந்தி அடிக்கிற ஆளு தானே ஐயா. அந்த நெச பிராந்தி கிடைச்சா நல்லா இருக்கும் போல் இருக்கியா. கை காலெல்லாம் சும்மா வெலவெலன்னு நடக்குது. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன கேக்குது நீயே? இந்த அருளே, எப்படியும் இந்த வெறும் பைய சம்முவோம் நாம வெளியில வந்தது தெரிஞ்சு நம்மளை தேடி வருவான். அதுக்கு முன்னாடி அக்கா பாடிய அவன் வீட்டுல போட்டுட்டு கொலைப்பள்ளிய அவன் மேல போட்டுறணும். இந்நேரத்துல அது முடியுமா ஐயா? முடியும்ல. அவன் மேல பழி வரணும். அவனை ஏன் மகனே போய் அரெஸ்ட் பண்ணணும். ஆமா, அவன் ஜெயிலுக்கு போய் களி திங்கடும். அப்பதான் என் அக்கா கட்ட வேகம். ஐயோ ஐயா, போச்சு. அந்த ஜம்மு வரான்னு நினைக்க. ஐயா, கொஞ்சம் விரசலா போங்க ஐயா. விரட்டி வரான். சீக்கிரம் போங்க ஐயா. என்ன பேசுத? அது எப்படி இல்ல கார அவனோட ஓட்ட வண்டி பிடிக்க முடியுமா? இப்ப பாருல எப்படி போறேன்னு. ஐயா, வரசா போங்க. எனக்கு அவசரமான வேலை இருக்கு, நான் உடனே போகணும். நான் வழி விடுங்க. இப்ப நீ வண்டிய குறுக்கால இருந்து எடுக்கல, வண்டி மேல ஏத்திட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் சொல்லிட்டேன். மாமனாரே, நீ என்னதான் என்னை ஏமாத்த பார்த்தாலும் சரி, இந்த பாண்டியம்மா மட்டும் என் கையில சிக்குனான்னு வச்சுக்க, அவளை கண்டன் துண்டமா வெட்டி விடுவேன் நானு. பாப்ப, இப்ப நீ வண்டி எடுக்கல, இடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். எடுக்கல. சரி இருங்க. எடுக்க சொல்லுவாங்க. வண்டி எடுப்போம். யோ சண்முகம், போய் தொலைங்க. சும்மா என்கிட்ட என்ன பேசிட்டு? அப்பா, கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. கடவுளே, சீக்கிரம் எடு. போலாம். என்ன வேணும்னா சொல்லுங்க, எடுத்து வச்சு. எல்லாம் எடுத்தாச்சா? ரத்னா அந்த இதை பிடிச்சிக்க. வாங்கிக்க ரத்னா. ஓகே அண்ணா, ஸ்வீட் பாக்ஸ் வந்தாச்சா? இந்தா. எடுத்துட்டு இல்ல இல்ல பரணி,
இது மட்டுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா? பால் தானே? இல்லை பால் சொம்பு ready. பத்திரமா வச்சுக்க. ம். எப்போ கிளம்புவோமா இல்ல கிளம்பி வச்சலாம் எல்லாம் போமா? அண்ணே என்னண்ணே இது எங்கன்னு சொல்லாமலேயே எம்பிட்டு ஏற்பாடு செஞ்சிருக்க? எங்கண்ணே போறோம்? ஏம்ல இன்னொரு 5 நிமிஷம் பொறுத்துக்கிட மாட்டியா? உனக்கே எல்லாம் தெரியும் பாரு. சண்முகம் என்ன சண்முகம் சஸ்பென்ஸ் மேல சஸ்பென்ஸா வச்சுட்டே போற? என்னன்னு சொன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா ரெடி ஆகும்ல? ஏய் உனக்கு தெரியாத மாதிரியே பேசல. இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே நடி. 5 நிமிஷம் பொறுத்துக்கிட மாட்டியா? உனக்கே எல்லாம் தெரிஞ்சிட. சரி வா. போமா வாங்க வாங்க டைம் ஆச்சு. சரிண்ணே. வாங்க வாங்க இல்ல சரி போ வாங்க. வாங்க 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 வாங்க. இல்லை இல்ல சொன்ன மாதிரியே ரெடி பண்ணி போல. ஏதோ புதுசா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ற மாதிரி பிரமாதப்படுத்திட்டீங்களா? சண்முகம் நீ சொன்னபடி வீடு ஃபுல்லா ரெடி பண்ணியாச்சு. பால் காய்ச்ச வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அண்ணே நீ முன்னாடியே எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் ஹெல்ப் பண்ணிருப்போம்லண்ணே. ஹே பொண்டாட்டி இதெல்லாம் சர்ப்ரைஸ் தானே. சரி எல்லாரும் கையில இருக்க பொருளா எடுத்து அப்படி ஓரமா வைங்க. அப்புறம் ரத்னா வீடை நல்லா சுத்தி பாரு. உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா இப்பவே சொல்லிடு, நாங்க உடனே செஞ்சு கொடுத்துறோம். அத்தான் சொல்ல சொன்னாரு. Thank you டா. சூப்பர். சரி எத்தா பூஜை ஜாமான்ல கொண்டு போய் பூஜை அறையில வைங்க. அப்போ இதுல சாமி போட்டு இருக்கீ. பாத்துட்டு இதே எடுத்து போ. ரத்னா அத்தை விளக்கேத்துமா? சரிங்க அத்தை. இந்தா விளக்கேத்து. ரத்னா நீங்க 2 பேரும் சூடம் காட்டிட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் ஆமாத்தா வாங்கிக்கோங்க. ஆமாத்தா. சரி முருகா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா முருகா முருகா. அப்பா முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும்.